குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அன்புள்ள ஓம் சரணவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். 2025ஆம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி தெள்ளத் தெளிவாக பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மேஷ ராசி. ராசி மண்டலத்தில் முதல் ராசியானது மேஷ ராசி. செவ்வாயின் ராசியில் பிறந்த உங்களுக்கு இயற்கையிலேயே தைரியம், துணிவு, எதிலும் உறுதியோடு செயல்படக்கூடிய பக்குவம் இருக்கும். சற்று முன்கோவையாக இருந்தாலும் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு வரும் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமும் உங்கள் ராசிக்கு 9, 12க்கு அதிபதியான குரு பகவான் ஆண்டு தொடக்கம் முதல் 14/5/2025 முடிய முதல் 4.5 மாதங்கள், நான் கூறக்கூடிய வார்த்தையை சரியாக குறித்து கொள்ளவும், முதல் 4.5 மாத காலங்கள் தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக முதல் 4.5 மாத காலங்கள் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு, உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள், உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம், பதவி உயர்வுகளை அடையக்கூடிய அதிர்ஷ்டங்கள், நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு, அடுத்து குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி, நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள், கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் எல்லாம் முதல் 4.5 மாதங்களில் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது இந்த 2025ஆம் ஆண்டில் குறிப்பாக சர்ப்பகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் 18/5/2025 முடிய சஞ்சரிப்பதும், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் 18/5/2025க்கு பிறகு ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதும், சர்ப்பகிரகங்கள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பாகும். இதன் காரணமாக சர்ப்பகிரகங்களால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து இந்த குரு பகவான் 14/5/2025க்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டுக்கு செல்ல இருப்பது, அதாவது மே 14ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கின்ற பொழுது 3க்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. குரு பகவான் 3ஆம் வீட்டுக்கு மாறுதலாகின்ற பொழுது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும். வேலையாட்களை நம்பாமல் எந்த ஒரு காரியத்திலும் எதிலும் நீங்கள் நேரடியாக இருந்து செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதே நல்ல ஒரு அமைப்பாகும். மேற்கு பிறகு வேலையில் சற்று நெருக்கடிகள் இருந்தாலும் அதன் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள், வெளி மாநில தொடர்புகள், குடும்பத்தை விட்டு எட்ட சென்று வாழக்கூடிய அமைப்புகள் போன்றவை கூட வேலைக்கு செல்பவர்களுக்கு ஏற்படலாம். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு மேற்கு பிறகு இருக்கக்கூடிய காலங்களில் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது, பிறரை நம்பி பணம் கொடுக்காமல் இருப்பது மிக மிக நல்லது. குரு பகவான் 3ஆம் வீட்டுக்கு சென்றாலும் தனது சிறப்பு பார்வையாக 7ஆம் பாவம், 9ஆம் பாவம், 11ஆம் பாவம், 7, 9, 11வது வீடு என்று கூட கொள்ளலாம். அப்படி பார்க்கின்ற போது 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்களை குரு பகவான் பார்வை செய்கின்றதால் குடும்ப ஒற்றுமைக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. ஆண்டு முழுவதும் குடும்பத்தின் மகிழ்ச்சி, பூரிப்பு, ஒரு
நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள், அடுத்து புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். இந்த 2025ஆம் ஆண்டில் உலகம் முழுவதும் பழக்கத்தில் உள்ள பஞ்சாங்கமான திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் மார்ச் 29, அதாவது 29/3/2025 உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் முதல் கிட்டத்தட்ட ஒரு 3 மாச காலம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பார். அந்த சனி மார்ச் 29க்கு பிறகு பார்த்தீங்கன்றால் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டுக்கு மாறுதல் ஆகிறார். 12ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பது உங்களுக்கு 7ரை சனியின் தொடக்கமாகும். 7ரை சனியில் விரயச்சனி என்று கூறுவோம். அதனால் 7ரை சனியில் விரயச்சனி உங்களுக்கு தொடங்குகிறது. 7ரை சனியில் விரயச்சனி தொடங்கினால் குறிப்பாக தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம், தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு. அலைச்சல் காரணமாக நிம்மதி குறைவுகள், ஓய்வு நேரம் குறையக்கூடிய அமைப்புகள், தூக்கமின்மை, மன அமைதி குறைவுகள் ஏற்படலாம். அடுத்து குறிப்பாக ஒரு அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் ஆண்டின் பிற்பாதியில் மேற்கொள்கின்ற பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏப்ரல்லிருந்து சனி பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பார். 3ல் குரு 12ல் சனி என்பது அவ்வளோ நல்ல அமைப்பு என சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டின் பிற்பாதியில் பணத்தை கையாளுற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய கடமைகளை செய்கள், கண்டிப்பாக அதற்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உழைப்புக்கான பலன் கிடைக்கும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தவிர்க்கலாம். அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு அவசரமாக ஏதாவது முக்கியமாக ஏதாவது ஒரு அவசரமாக ஒரு அதிக முதலீடுகள் கொண்ட செயல்கள் செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தால் அதனை உங்கள் பேரில் செய்யாமல் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் செய்வது மிக மிக நல்லது. அதாவது ஆண்டின் பிற்பாதியில் மேற்கு பிறகு உள்ள காலங்களில் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில தேவையற்ற வீண் செலவுகள், வீண் விரயங்களை தவிர்க்க முடியும். நேயர்களே, ஆண்டு கிரகங்களுடைய பலன்களை வைத்து உங்களுக்கு சில தகவல்களை மேஷராசிக்கு கூறினேன். குறிப்பாக இந்த ஆண்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு குறிப்பாக சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தை, மாசி, ஆனி, புரட்டாசி ஆகிய மாதங்களில் ஒரு சில பொருளாதார மேன்மைகள் அடையக்கூடிய அமைப்புகள், உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள், நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் எல்லாம் உண்டாகும். இந்த மே மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் சனி குரு சஞ்சாரம் சாதகமில்லாத காரணத்தினால நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, அடுத்து குறிப்பாக கால பைரவரை வழிபாடு மேற்கொள்வது, முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டாகும். நன்றி. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில்.